என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் 10 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சால்வ்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சால்வ்னு கேட்டதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னென்னா 4 ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், மூணாவது ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல், நாலாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷனுங்கிறது என்னென்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேபிட்டல் டின்னு சொல்லி நம்ம என்ன எழுதுறோம்னா டி பை டிஎக்ஸை கேபிட்டல் டின்னு எழுதலாம். அதே மாதிரி டி ஸ்கொயரை டி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? என்னென்னா கொடுத்தக்கூடிய கொஸ்டினை நமக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். கேபிட்டல் டிங்கிறது பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் எழுதுகிறோம். கேபிட்டல் டி ஸ்கொயருங்கிறது டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுத்தக்கூடிய கொஸ்டினில் பாருங்கள், ஒய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒய் எல்லாத்தையும் காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க பார்க்கலாம். ஒய் எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே பாருங்கள், வெளியே வந்து இந்த மாதிரி ஒய்னு வரும். இங்கே ஈக்குவல் டு இ பவர் 4x ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அதை அப்படி எழுதிடுறோம். இந்த டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒய் வெளியே போனதுக்கப்புறம் டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? கேபிட்டல் டி ஸ்கொயர் எழுதலாங்களா? அடுத்து இங்கே -8க்கு -8, இந்த ஒய் வந்து வெளியே போயிடுச்சு. இந்த டி பை டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டி பை டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? கேபிட்டல் டின்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த ஒய் வந்து வெளியே போனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது பாருங்கள், 16. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. கேபிட்டல் டிங்கிறது டி பை டிஎக்ஸ், கேபிட்டல் டி ஸ்கொயருங்கிறது டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய்யை வந்து காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் டி ஸ்கொயர் கொடுக்குறோம். -8, இந்த டி பை டிஎக்ஸ்க்கு பதிலாக கேபிட்டல் டி கொடுக்குறோம். இந்த ஒய் வந்து காமனாக வெளியெடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், +16. அவ்வளோதான். இப்போ நிறைய ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த டி ஸ்கொயர் -8d + 16 × y ஈக்குவல் டு இ பவர் 4x இப்படினாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்து கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே ப்ராப்ளம் தான். அதாவது நிறைய டைம் இப்படி டைரெக்டாக கேட்டுருவாங்க. சில டைம் வந்து இந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து நம்ம மாற்றினதுக்கப்புறம் நம்ம சம்ஸை சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இந்த மாதிரியே டைரெக்டாக கேட்டுருவாங்க. சில டைம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை இப்படி நம்ம மாற்றிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஏஇ ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஆக்சிலரியுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஏ, ஈக்குவேஷனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து இ, அதனால் ஏஇன்னு ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிக்கு பதிலாக நம்ம எம்னு சொல்லி கொடுக்கணும். எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே வந்து நம்ம எம்னு கொடுக்கணும். இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி இருக்குது, இந்த ரெண்டு இடத்துல வந்து எம்னு கொடுக்க போகிறோம். இப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? எம் ஸ்கொயர் -8, இந்த டிக்கு பதிலாக எம் ப்ளஸ் இந்த 16க்கு 16, இங்கே மறக்காமல் ஈக்குவல் டு 0ன்னு தான் கொடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிடுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. நம்ம பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷனாகவே நம்ம என்ன ஈக்குவல் டு 0 தான் கொடுக்கணும். டி இருக்க இடத்துல எம் கொடுக்க போகிறோம். இங்கே டி ஸ்கொயர்னால எம் ஸ்கொயர் -8, டிக்கு பதிலாக எம் +16. புரியுதுங்களா? அடுத்து இந்த ஒய்க்கு பதிலாக 1 கொடுப்போம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரும். அதனால் நான் அதை பற்றி சொல்லலை. இங்கே ஈக்குவல் டு என்ன? 0. கம்பல்சரி ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம கால்குலேட்டரில் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி கால்குலேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ, பி, சி இந்த மாதிரி எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஏனுடைய வேல்யூ, அடுத்து பினுடைய வேல்யூ, அடுத்து சினுடைய வேல்யூ ஃபஸ்ட் நம்ம எழுதணும். ஏங்கிறது என்னென்னா எம் ஸ்கொயர்னுடைய கோ எஃபிஷியன்ட் தான் ஏ. எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 1. அப்போ எம்னுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எம்முக்கு முன்னாடி என்ன இருக்குது? -8, அதை எழுதிருங்க. சிங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து +16. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஈக்யூஎன் இருக்குங்களா, ஈக்குவேஷன் கீழே 1ஆம் நம்பர் இருக்குங்களா, 1 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த பட்டனில் ரைட் ஏரோ இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுத்துங்க. இப்போ டிகிரின்னு காமிக்கும். டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்கும். இங்கே பாருங்கள் எம் ஸ்கொயர், அப்போ ஸ்கொயருங்கிறது என்ன? 2. அப்போ டிகிரி வந்து 2ங்களா, அப்போ 2ங்கிற பட்டன் அமுத்திடுங்க. இப்போ ஏனுடைய வேல்யூ கேட்குது. ஏனுடைய வேல்யூ பாருங்கள் 1. அப்போ 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. ஒரு வேல்யூவை என்டர் பண்ண உடனே அடுத்து ஈக்குவல் அமுத்தணும். பியோட வேல்யூ கேட்குது. பி ஈக்குவல் டு வந்து பாருங்கள் -8 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. அடுத்து சியோட வேல்யூ பாருங்கள், சி வந்து 16 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கேட்குது. 4னு வந்திருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். எம் ஈக்குவல் டு 4. அதாவது அதாவது நமக்கு வந்து என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதில் பாருங்கள், எம் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு 2 தடவை எம்மோட வேல்யூ வரணும். ஆனாங்க பாருங்கள்
கால்குலேட்டர் அமுத்தி பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 4 தான் வருது. அப்போ எக்ஸ்னால் அதை நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு புரியிருக்காக சொல்கிறேன், M1ஓட வேல்யூ 4 தான், M2ஓட வேல்யூ 4 தான். அப்போ M1ஓட வேல்யூ 4, M2ஓட வேல்யூ 4னால தான் இந்த M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு இதை வந்து எம்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே எக்ஸ்ன்னு வந்ததுன்னா நீங்கள் எம்னு எழுதுனா போதும். சரிங்களா? M1ஓட வேல்யூ 4 தான், M2ஓட வேல்யூ 4 தான், அதை தான் நம்ம எம்னு எழுதியிருக்கோம். புரியுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட்டர் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டுங்கிற பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம். ஷிஃப்ட்டு, அடுத்து மோடு, அடுத்து 3MT ஈக்குவல் டு வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் ரீசெட் ஆகிடும். ஷிஃப்ட்டு, மோடு, 3MT ஈக்குவல் டு தோணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டெப் 2ல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்ட்ரியோட ஃபஸ்ட் லெட்டர் C, ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து F. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை CFன்னு சொல்லிக்கலாம். Y ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல நம்ம ரூட் என்ன மாதிரி ரூட்டுன்னு ஃபஸ்ட் எழுதணும். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல். இந்த ரூட் வந்து என்ன, ரியல் ரூட். என்ன ரூட்னா 4ங்கிறது ரியல் ரூட் அண்ட் ஈக்குவல். இந்த ரூட் வந்து என்னென்னா ரியல் அண்ட் ஈக்குவல். புரியுதுங்களா? ஏன் ஈக்குவல், M1ஓட வேல்யூ 4 தான், M2ஓட வேல்யூ 4 தான். இந்த M1 M2 வேல்யூ 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், எம்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எம்னு வந்துட்டாலே அந்த ரூட் வந்து ரியல் ரூட் தான், அந்த வந்து ஈக்குவல். புரியுதுங்களா? அப்போ M ஈக்குவல் டு இந்த ரூட் வந்து என்ன, ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, Y ஈக்குவல் டு AX ப்ளஸ் B E பவர் MXன்னு எழுதணும். புரியுதுங்களா? Y ஈக்குவல் டு சொல்லுங்கள் பார்க்கலாம், Y ஈக்குவல் டு AX ப்ளஸ் B இன்ட்டு E பவர் MX. இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ M எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா, M டிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக 4 கொடுங்க பார்க்கலாம். Y ஈக்குவல் டு AX ப்ளஸ் B E பவர் 4X. இதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? டு ஃபைண்ட் PI பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்போம்னா RHS டிவைடட் பை LHS, ரைட் ஹேண்ட் சைடு டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? இப்போ PI ஈக்குவல் டு RHS என்ன இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் E பவர் 4X. இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், நம்ம புதுசாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்ல, அதுலேருந்து எடுத்துங்கிறதுக்கு பார்க்கலாம். E பவர் 4X டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, D ஸ்கொயர் மைனஸ் 8D ப்ளஸ் 16. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிக்கு பதிலாக வந்து வேல்யூ எழுதணும். D ஈக்குவல் டு இந்த டியோட வேல்யூ எப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் டி. இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 4. புரியுதுங்களா? டி வந்து டினுடைய வேல்யூ எப்படி எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் டி, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள் 4. அதுதான் டிக்கு பதிலாக 4னு கொடுத்துட்டோம். இந்த டிக்கு பதிலாக 4னு சொல்லி எங்கன்னா டினாமினேட்டரில் கொடுக்கணும், எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே வந்து நம்ம 4னு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்த பேஜில் எழுதிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் PI ஈக்குவல் டு E பவர் 4X டிவைடட் பை, இங்கே பாருங்கள், D ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 4 ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 8 இன்ட்டு டிக்கு பதிலாக 4 ப்ளஸ் 16. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், D இருக்க இடத்துல 4 கொடுத்துருக்கேன். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 4 ப்ளஸ் 16. எப்படி 4 கொடுத்தேன், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் D. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 4 ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 4 ப்ளஸ் 16 ஈக்குவல் என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 0ன்னு ஆன்சர் வருது. நல்லா கவனிங்க, டினாமினேட்டரில் என்ன வருது, 0 வருது. அதாவது டினாமினேட்டரில் நம்மளுக்கு எப்பயுமே 0 வரக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துருச்சு பாருங்கள், டினாமினேட்டரில் 0 வந்துருச்சு. இப்போ டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா நம்ம வந்து இங்கே என்ன எழுதணும்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில்ஸ். ஆர்டினரி ரூல் என்ன ஆகிடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. அப்ளை ஸ்பெஷல் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை ஸ்பெஷல் ரூல், ஆர்டினரி ரூல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் வந்து ஸ்பெஷல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஸ்பெஷல் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கங்க. கிவன் வந்து வேறு F ஆஃப் டின்னு எழுதிக்கங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் டி. F ஆஃப் டின்னு என்னென்னு பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் பார்த்தீங்களா, D ஸ்கொயர் மைனஸ் 8D ப்ளஸ் 16 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி, கொடுத்தக்கூடிய கொஸ்டின்லேயே இருந்தது. அதை தூக்கி எழுதிக்கங்க, D ஸ்கொயர் மைனஸ் 8D ப்ளஸ் 16. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். F டேஷ் ஆஃப் டி, F டேஷ் ஆஃப் டினா F ஆஃப் டிங்கிறது கொடுக்கக்கூடியது,
டி ஸ்கொயர் மைனஸ் 8d ப்ளஸ் 16 இது கொஸ்டின்லேயே கொடுத்தது. எஃப் டேஸ் அப்படின்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? நம்ம டி ஸ்கொயர் என்ன பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தூக்கி டிக்கு முன்னாடி கொடுக்கணும். பவரில் என்ன நம்பருக்கு பாருங்கள் 2 இருக்குங்களா, அந்த 2வை தூக்கி எதுக்கு முன்னாடி கொடுக்கணும்? டிக்கு முன்னாடி கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 2dன்னு ஆயிரும். பவர்லேருந்து 1 வந்து கம்மி பண்ணணும். அதாவது 2 - 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1 வரும். டி பவர் 1நாலும் 1 தான், டினாலும் 1 தான். அடுத்து இங்கே பாருங்கள், -8dனா டினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், -8 எழுதிடுறோம். 16ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதனால் நம்ம எழுத வேண்டியதில்லை. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. டி ஸ்கொயருங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d, -8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -8. அதாவது பவரில் இருக்கக்கூடிய தூக்கி முன்னாடி போட்டுட்டு பவரில் வந்து 1 மைனஸ் பண்ணணும். பவரில் 2 இருக்குனால 2வை தூக்கி டிக்கு முன்னாடி போட்டோம். 2 - 1 வந்து 1. இங்கே 1 கொடுத்தாலும் 1 தான், கொடுக்கலினாலும் 1 தான். பவரில் எதுவுமே இல்லைன்னா இங்கே டி இருக்குன்னா டியினுடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். டிக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள்? -8. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி, இன்னொரு தடவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். வந்த ஆன்சரை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2d, டியினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள் 2. -8ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். அடுத்து இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுங்க. எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் டி, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0. இந்த 0 வர்ற வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெஷல் ரூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் டி. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் டி இன்ட்டு ஆர்ஹெச்எஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் டினாமினேட்டர் 0 வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் டி இன்ட்டு ஆர்ஹெச்எஸ். இந்த எக்ஸுக்கு எக்ஸ் எழுதிக்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் டிங்கிறது என்னன்னு பாருங்கள். எஃப் டேஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2d - 8. அது தூக்கி எடுத்து இங்கே எழுதுங்க பார்க்கலாம். 2d - 8 இன்ட்டு ஆர்ஹெச்எஸ். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு, e⁴x. அது தூக்கி இங்கே எழுதுங்க பார்க்கலாம், e⁴x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிக்கு பதிலாக வேல்யூ கொடுக்கணும். டிங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 4. இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் டினுடைய வேல்யூ 4 தான். அப்போ டிக்கு பதிலாக நம்ம 4 கொடுக்கலாங்களா? இப்போ 4 கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு டிக்கு பதிலாக 4 - 8 இன்ட்டு e⁴x. இப்போ இந்த சைட் திருப்பிக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை இந்த 2 4s என்ன? 8. 8 - 8 வந்து என்ன? 0. பாருங்கள், டினாமினேட்டர் திருப்பி அகைன் 0 ஆகிடுச்சு. கால்குலேட்டர் எடுத்து கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். இங்கே டினாமினேட்டர் மட்டும் டைப் பண்ணுறேன். 2 இன்ட்டு 4 - 8. ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 0. 2 4s 8. 8 - 8 வந்து 0. அங்கே இன்ட்டு என்ன இருக்குது பாருங்கள்? e⁴x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஆனால் டினாமினேட்டர் அகைன் வந்து 0 ஆகிடுச்சு. புரியுதுங்களா? டினாமினேட்டர் என்னச்சு? டினாமினேட்டர் வந்து அகைன் வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆகிடுச்சு. அகைன் வந்து டினாமினேட்டர் திருப்பி நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு. திருப்பி 0 ஆனதுனால திருப்பி என்ன பண்ணணும்? திருப்பி ஆர்டினரி ரூல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பி ஸ்பெஷல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஸ்பெஷல் ரூல் அப்ளை பண்ணி தான் டினாமினேட்டர் திருப்பி 0 ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்பெஷல் ரூல் வந்து எக்ஸ் டிவைட் பை எஃப் டேஸ் ஆஃப் டி இன்ட்டு ஆர்ஹெச்எஸ். மேலே எக்ஸ்ன்னு வந்ததுன்னா கீழே எஃப் டேஸ் ஆஃப் டி வரும். வந்ததுக்கப்புறமும் திருப்பி 0 ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கணும். இங்கே மேலே எக்ஸ் வந்தால் இங்கே என்ன வரும்? எஃப் டேஸ் ஆஃப் டி. அதுவும் 0 ஆனதுன்னா திருப்பி என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா இங்கே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி. அடுத்து இங்கே எக்ஸ் கியூப்னு கொடுத்தா இங்கே வந்து எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் டி. இப்போ நம்ம எக்ஸ் பை எஃப் டேஸ் ஆஃப் டி செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம போக வேண்டியது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி. மேலே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டா கீழே வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி இன்டூ ஆர்ஹெச்எஸ். புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் டி கொடுத்து பார்க்கணும். 0 ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பை எஃப் டேஸ் ஆஃப் டி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது 0 ஆச்சுன்னா திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி. அதுவும் 0 ஆச்சுன்னா எக்ஸ் கியூப் டிவைட் பை எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் டின்னு கொடுக்கணும். நம்ம ஒரு தடவை எக்ஸ் பை எஃப் டேஸ் ஆஃப் டியில் பார்த்தோம், ஆன்சர் 0 வந்துருச்சு. திருப்பி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டி. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள்? 2. அதை கொடுக்க போகிறோம். டினாமினேட்டரில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் டிக்கு பதிலாக 2 இன்டூ ஆர்ஹெச்எஸ். ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? e⁴x. இது ஆர்ஹெச்எஸ் e⁴x கொடுத்தாச்சு. புரியுங்களா? அதனால தான் நம்ம முதலே வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? e⁴x. இப்போ நம்ம டிக்கு பதிலாக வந்து என்னென்னா 4னு கொடுக்கணும். டினாமினேட்டரில் டி இருக்குங்களா? இல்லை. டினாமினேட்டரில் இந்த இடத்துல 2dன்னு இருந்ததுன்னா நம்ம டிக்கு பதிலாக வந்து 4னு கொடுப்போம். எப்படி 4னு கொடுக்குறோம்? டிங்கிறது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான்,
இங்கே வந்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 4, அதுதான் டின்னு எடுத்துக்கிறோம். இங்கே டினாமினேட்டரில் டி இல்லை, அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 4x, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 4x டிவைட் பை 2. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். டினாமினேட்டரில் பாருங்கள் நம்பர் வந்துருச்சு, இந்த நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே பர்டிகுலர் இன்டெக்ரலை ஸ்டாப் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 0 தவிர வேறு எந்த நம்பர் வேணாலும் வரலாம், ப்ளஸில் வரலாம், மைனஸில் வரலாம், எதில் வேணாலும் வரலாம், ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. 0 வந்ததுன்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில், அப்ளை வந்து ஸ்பெஷல் ரூல். புரியுதுங்களா? இங்கே ஏன் நம்ம டிக்கு பதிலாக வேல்யூ கொடுக்கல, ஏன்னா இங்கே டிஏ இல்லை, அதனால் கொடுக்கல. இந்த ப்ராப்ளத்தை அப்படியே நிப்பாட்டிட்டோம். இப்போ ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் சொல்யூஷன். அதாவது த சொல்யூஷன் இஸ் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2வையும் ஸ்டெப் 2ல் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஸ்டெப் 2ல் நம்ம எப்படி எழுதணுமா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் 4x. இதுதான் ஸ்டெப் 2ல் நம்மளுக்கு கிடச்சக்கூடிய ஆன்சர். அதை தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் 4x ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 4x டிவைடட் பை 2. இவ்வளவுதான் ப்ராப்ளம் முடிஞ்சு. ஸ்டெப் 2யும் ஸ்டெப் 3யும் வந்து ஆட் பண்ணி எழுதுனா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. இந்த ப்ராப்ளத்தில் டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது, ஆனால் டினாமினேட்டரில் 0 வந்தால் ஆர்டினரி ரூல் ஃபெயில், அப்ளை வந்து ஸ்பெஷல் ரூல். புரியுதுங்களா? டினாமினேட்டரில் நம்பர் வந்ததுன்னா ப்ராப்ளத்தை வந்து நம்ம இங்கேயே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 0 வர நம்பர் வந்ததுன்னா இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். புரியுதுங்களா? இது பொறுமையாக பாருங்கள். இதே மாதிரி தான் டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா இந்த சம் மாதிரியே தான் எல்லா சம்மே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். டைரெக்டாக இந்த ப்ராப்ளத்தில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சில டைம் இன்டைரக்டாக இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு எழுதுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.